இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் பரம அழைப்பின் பந்தய பொருளை சுதந்திரித்துக் கொள்ள எப்படி என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார்: நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்தை எதன் மீது பதித்திருக்கிறோம்? நம்முடைய நாட்டம் எதை குறித்திருக்கிறது? பூமிக்கு உண்டான அநித்தியமானவைகளை நாம் சிந்தித்து தியானித்து நாடுகிறோமா, அல்ல பரலோக ராஜ்யத்திற்கு உரிய காரியங்களை நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். வேதாகமத்திலே இயேசுவினிடத்தில் ஒரு வாலிபன் வருகிறான். அவன் இருதயம் முழுவதும் ஆசை, எப்படியாகிலும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று. அவன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும் என்று. இயேசு மறு உத்தரவாய் சொல்லுகிறார், நீ மோசேயினால் கொடுக்கப்பட்டிருக்கிற கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கை கொள்ள வேண்டும் என்று. அந்த வாலிபன் சொல்லுகிறான், இயேசுவே, நான் என் சிறு பிராயம் முதற்கொண்டு இதை என் வாழ்க்கையிலே கடைபற்றி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். மீண்டும் கேட்கிறான், என்னிடத்தில் என்ன குறை உண்டு என்று. இயேசுவோ அவனை பார்த்து சொல்லுகிறார், உனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா என்று. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே இந்த சரித்திர நிகழ்வை நாம் பார்க்கக்கூடும். அதன் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் கடந்து போனான். இன்றைக்கும் இந்த கொலோசியரிலே சொல்லப்பட்டிருக்கிற மேலானவைகளை நாடுங்கள் என்பதற்கு இந்த கதையானது ஒரு நல்ல உதாரணமாய் காணப்படுகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில இயேசு நம்மை பார்த்து இவைகள் எல்லாவற்றையும் விற்று என்னை பின்பற்றி வா என்று ஒருவேளை அழைக்காமல் இருந்தாலும் கூட அவருடைய அழைப்பு, நீங்கள் எதை நாடுகிறீர்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எதை முன்னுரிமைப்படுத்துகிறீர்கள் என்று அவர் நம்மை பார்த்து இன்றைக்கு கேட்கிறார். இன்றைக்கும் எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை உலகத்தின் அநித்தியமான ஐஸ்வர்யங்களின் மீதும் செல்வங்களின் மீதும் பேர் புகழ் மகிமையின் மீதும் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை நாம் இடம் கொடுத்திருக்கிறோமா, அல்லது நம் இருதயம் அவைகளை நாடுகிறதா என்று சிந்தித்து பாருங்கள். அப்படி இருக்குமே ஆனால் இதுவே நமக்கு தேவன் தந்திருக்கிற கிருபையின் நாள், இரட்சணிய நாள். இன்றைக்கு நாம் மனம் திரும்புவோம், நம்முடைய இருதயத்தை பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாக இந்த பூமிக்குண்டானவைகள் எல்லாவற்றையும் விட்டு பரலோக ராஜ்யத்தின் மீது மாத்திரம் நம்முடைய நாட்டத்தை, நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய இருதயத்தை வைத்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை ஜீவிக்கும் போது நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அந்த வாலிபனை போல நாம் பரம அழைப்பின் பந்தய பொருளை இழந்து போகாத வண்ணமாய் அதை நாம் நிச்சயமாய் சுதந்திரித்துக் கொள்வோம்.